Hi friends, good evening. Welcome to Hindu Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தைவானை வந்து நாங்கள் ரீடேக் பண்ணிக்குவோம், அதாவது ரீஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைவான் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? பார்டர் பண்ணியிருக்குது ரீஜனலாம். நார்த் வந்து ஈஸ்ட் சைனாச்சு, சைனாவோட என்ன ஸ்ப்ளிட் பண்ணால் தைவான் ஸ்டேட். இது வந்து சவுத் சைனா சீயும் தைவான் ஈஸ்ட் சைனா சீயும் வந்து லிங்க் பண்ணோம். தென் தைவானோட பாட்டமில் என்ன இருக்கும்? லூசன் ஸ்டேட். ஈஸ்ட் சைடு வந்து பிலிப்பைன்ஸ் சீ வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் கேன் கம் அக்ராஸ் இஃப் ஒன் டிராவல்ஸ் த்ரூ தி ஸ்டேட் ஆஃப் மலாக்கா? 2010 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, சிங்கப்பூர். ஃபர்ஸ்ட் நியூஸ் கிளிப், டிஆர்டிஓ வந்து இந்தியன் ஏர் டிஃபென்ஸில் வந்து கீ ரோல் ப்ளே பண்ணதுன்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜ்நாத் சிங் சார் சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ் சிலபஸில் ஜிஎஸ்3 டிஃபென்ஸ் டெக்னாலஜி லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் GS3ல வந்து நேஷனல் செக்யூரிட்டி, விஓ ஆஃபீஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்ப்போங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஆர்டிஓ வந்து இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்குன்றாங்க. தென் சுதர்சன் சக்ரா இனிஷியேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இண்டிபெண்டன்ஸ் டே 2025. இதனோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து காம்ப்ரஹென்சிவ் ஏரியல் ப்ரொடெக்ஷன் ஆன் கிரிட்டிக்கல் இன்ஸ்டாலேஷன் அக்ராஸ் இந்தியா. இந்தியாவில் வந்து முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அசம்பிளி இல்லாட்டி நியூக்ளியர் ஸ்டேஷன், அது மாதிரி எல்லா இடத்தையும் வந்து ஏரியலில் வந்து ப்ரொடெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த சுதர்சன் சக்ரா இனிஷியேட்டிவோட எய்மு. இதை வந்து நெக்ஸ்ட் டிகேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது தான் டைம்லைன்னு சொல்லியிருப்பாங்க. டிஆர்டிஓட ரோல் என்னென்னு பார்க்கலாமா? இவங்க வந்து அட்வான்ஸ் இண்டிஜினஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நேற்று நியூஸில் கூட பார்த்தோம்ல, பிரளய மிசைல், அக்னி மிசைல், அது மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. ட்ரோன்ஸ் அட்டாக் வந்து கவுண்டர் பண்ணுறது, அதுவும் இவங்களோட ஜாப்ஸ் தான். தென் ஆப்ரேஷன் வேலிடேஷன் டூரிங் ஆப்ரேஷன் சிந்தூர். பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணாங்களே, நம்ம வந்து ரிப்ளேஸ் ஷாட் வந்து கொடுத்தோம்ல, அதில் வந்து டிஆர்டிஓவும் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிஃபென்ஸில் வந்து டிஆர்டிஓ வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு. டிஃபென்ஸ் ஈகோசிஸ்டம் பார்க்கலாமா? இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர், ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இ, அகாடமி எல்லா கூடயும் லிங்க் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஈகோசிஸ்டம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ், ஆத்ம நிர்பர் இந்தியாவிலேயே வந்து எல்லா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டும் இண்டியன்ஸாக டெவலப் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இப்போ வந்து மெயினான எய்மாக இருக்குது. நேஷனல் செக்யூரிட்டி வந்து எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதை வந்து ஓனாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் டிஆர்டிஓ வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபோக்கஸ் ஏரியா வந்து நம்ம என்னென்ன அகீடாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நியூஸில் வந்து, டெக்னாலஜி நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை வந்து நாம் வந்து அப்டேட் பண்ணணும். ஸ்கேனிங் அண்ட் கேப்பபிலிட்டி அசஸ்மெண்ட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். ரேப்பிட்லி எவால்விங் குளோபல் த்ரெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா யுக்ரைன் வார் இருக்குது, சைனா வந்து இப்போ வந்து தைவான் கூட வந்து நம்ம சொன்னோம்ல, அது மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ வந்தாலும் விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி அப்டேட் வந்து நெசசரி ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின், ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் அண்ட் 360 டிகிரி கவரேஜ் ரிலவென்ட் டு குயிக் ரெகக்னிஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா டிஆர்டிஓ தான். சென்ட்ரல் வந்து டொபாக்கோ டேக்ஸ் வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. February 1 இம்ப்ளிமெண்ட் ஆகும், அது மாதிரி நியூஸில் இருந்துச்சு. யூபிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கிட்டால் GS2ல கவர்னன்ஸ் பாலிசி, GS3ல டாக்ஸேஷன், GS4ல வந்து பப்ளிக் ஹெல்த் எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் யூனிட் 2 பாலிட்டி, யூனிட் 3 எக்கனாமிக், யூனிட் 4 கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். இந்த நியூ டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே, அது வந்து எதை பேஸ் பண்ணினா சென்ட்ரல் எக்ஸைஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025, தென் ஹெல்த் செக்யூரிட்டி ஆக்ட் 2025, செஸ் அண்ட் பான் மசாலா யூனிட்ஸ் அதுக்கு ரிலேட்டட். ஓகேங்களா? கீ சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் ஆன் டொபாக்கோ 2026 February 1 அபாலிஷ் பண்ணிருக்காங்க. தென் பிடிஸ் மட்டும் ஜிஎஸ்டி வந்து 18% வந்து குறைச்சிருக்காங்க. ஏலியா வந்து 28% இருக்குது. ஆல் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து 40% ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ஜெக்டிவ் சொல்லணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிகரெட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, இன்கம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ வந்து அஃபோர்டபிலிட்டி, சிகரெட் வாங்குறதுக்கான காசு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ வந்து இது மூலமாக வந்து கன்சம்ஷன் லோ ஆகலாம். ஸோ வந்து பப்ளிக் ஹெல்த்தோட கைடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது, அது மாதிரின்றது தான். ஓகேங்களா? சரி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அது மாதிரி பார்த்தோம்ல, இது வந்து 2017 கொண்டு வந்தாங்க. இது வந்து 5 இயர்ஸ் இருந்துச்சு. ஒரு சில டைம்லாம் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் 2 ஸ்டேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி அவங்களோட டேக்ஸ் கலெக்ஷன் பவர் வந்து ரொம்ப கம்மியாச்சு. அதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக அதான் செஸ் கொண்டு வந்தாங்க.
தென் பப்ளிக் ஹெல்த் ரேஷனல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, கன்சம்ப்ஷன் வந்து லோ ஆயிரும். அதே தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் என்ன எதிர்பார்க்கலாம்னா ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இம்பேக்ட் வந்து கம்மியாகும் அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். த சேல் டேக்ஸ் யூ பே வைல் பர்ச்சேசிங் டூத் பேஸ்ட் 2014 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. டேக்ஸ் இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இந்தியா வந்து ஏன் கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணோம் அது மாதிரி ஒரு எடிட்டோரியல் சொல்லியிருந்தாங்க. இது யூபிஎஸ்சி சிலபஸ் லிங்க் பண்ணால் GS1 ஜியாகிரஃபி, GS2 கவர்னன்ஸ், GS3ல எக்கனாமிக், GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். தென் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 1 ஜியாகிரஃபி, யூனிட் 2 இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், யூனிட் 3 இந்தியன் எக்கனாமிக், யூனிட் 4 சயின்ஸ் என்வரன்மெண்ட்டோட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவுக்கு ஏன் கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கிளைமேட் சேஞ்சஸ் வந்து வெதரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, ஓகேங்களா? இந்தியா வந்து ஃபுட் டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து சைனாவோட பாப்புலேஷனை ஓவர்டேக் பண்ணிட்டு இந்தியா தான் இப்போது உலகத்திலே வந்து அதிகமான பாப்புலேஷன், கிட்டத்தட்ட 140+ கோடி மக்கள் தொகையில் இந்தியாவில் வந்து இருக்காங்க. இந்தியா வந்து 51% ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர்னால் ஒன்றுமே இல்லை, மழையை நம்பி மட்டுமே பயிரிடுறது. இந்த டேமோ, வெள்ளோ, போர்வெல் அதை வந்து டிபெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் ரெயின்ஃபாலை நம்பியே பயிரிடுற ஏரியா வந்து ரெயின்ஃபெட் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ரெயின்ஃபெட் ஏரியா 51% இருந்தாலும் 40% வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த ரெயின்ஃபெட் ஏரியாஸ் தான். அக்ரிகல்ச்சர் வந்து ட்ரவுட், ஃப்ளட்ஸ், ஹீட் ஸ்ட்ரெஸ், சாயில் டீக்ரேடேஷன் அது மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுது. மக்கள் வந்து இது பண்ணுவாங்களே, இந்த டைம் வந்து மழையே வரல அதனால் வந்து இவ்வளோ லாஸ் ஆச்சு, ஃப்ளட்லாம் வந்து பயிர்களை வந்து சேதமாச்சு, இது மாதிரி நிறைய போராட்டம் வந்து பார்ப்போம்ல. ஸோ வந்து இஷ்யூஸ் வந்து இது மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. கன்வென்ஷனல் ஃபார்மிங், நம்ம வழக்கமாக பண்ணுற ஃபார்மிங்கை வச்சு கிளைமேட் வந்து காலநிலை மாற்றம் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம நியூஸ்ல படித்தோம்ல, நார்த் ஈஸ்ட் மான்சூன் தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப லோ அமௌண்ட்டில் இந்தியா தமிழ்நாடு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. அது மாதிரி காலநிலை மாற்றம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுட் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாயில், வாட்டர், என்வரான்மெண்ட் அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஆஸ்பெக்ட்லையும் இருக்கும். கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர் அதில் வந்து பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, காம்ப்ளிமெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கெமிக்கல் இன்புட்ஸை வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிக்கிறத வந்து ரிடியூஸ் பண்ணணும். இயற்கை வேளாண்மைனா மொத்தமாக ரிமூவ் பண்ணுவாங்க, ஆனால் இதில் கெமிக்கல் இன்புட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை ரிடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இன்க்ரீஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி கிளைமேட் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வர ஈல்டு வந்து ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணால். முக்கியமான டூல்ஸ் என்னென்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ பெஸ்டிசைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து என்னென்னா இஃப்கோ வந்து நேனோ யூரியோ அது மாதிரி இன்ட்யூஸ் பண்ணிப்பாங்களே, அது வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சாயில் மைக்ரோபியம் அனலைசிஸ், ரைசோபியம் அது மாதிரியான வந்து இது மாதிரி வந்து நியூட்ரிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ணலாங்க. தென் ஜீனோம் எடிட்டிங் கிராப்ஸ், ட்ரவுட், ஹீட், சைன் டாலரண்ட் வந்து இது பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிடி காட்டன் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அது சொல்லலாம். தென் ஏஐ பேஸ்டு லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அட்வைஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூஷன் வந்து சிஆர்ஏ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபர்ட் எடுத்துகிறாங்க பார்க்கலாமா? நம்ம ஐகார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் இன்னோவேஷன் இன் கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர் 2011 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 448 கிளைமேட் ரீசைலண்ட் வில்லேஜஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராக்டிஸ்னால் டைரக்ட் சீடட் ரைஸ், ஜீரோ டில்லேஜ் ஃபார் வீட் கிராப், கிளைமேட் ரீசைலண்ட் கிராப் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அண்ட் சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த 448 வில்லேஜில். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லலாம். இது வந்து ரெயின்ஃபெட் ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அண்ட் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் பண்ணுவாங்க. ஒரு இது மாதிரியான எக்ஸாம்பிள் வந்து ஒரு வந்து ஃபார்ம் எடுத்துக்கலாம், அதில் வந்து மீன் வளர்க்கலாம், தென் மாடு அது மாதிரி இது பண்ணலாம். அதில் வர நியூட்ரியன்ஸை வந்து அக்ரிகல்ச்சர் கிராப் இது பண்ணலாம். அந்த கிராப்பில் வர எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டை வந்து ஃபீட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறது அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். தென் பயோ E3 பாலிசி, இது வந்து சிஆர்ஆர் லிங்க் பண்ணும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஐடென்டிஃபை சிஆர்ஏ அஸ் எ கீ பயோடெக்னாலஜி லைக் ஃபோக்கஸ் ஏரியா. செவரல் டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி கமர்ஷியலைஸும் பண்ணியிருக்காங்க இந்த பாலிசியில். சிஆர்ஏ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற கீ சேலஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து லோ அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் கிட்டத்தட்ட 80% அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து லோ அடாப்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸோ அக்சஸோ அப்டேட்டியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, அதனுடைய குவாலிட்டி வந்து இஷ்யூவாக இருக்குது. கெமிக்கல் யூஸ் பண்ணுறதோட இது வந்து
ஈல்டு வந்து இல்லாட்டி அவுட்புட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளைமேட் ரீசைலன்ஸ் சீட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட ரீச் ஆகுதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஜிட்டல் டிவைட், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஓல்டேஜ் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து நியூவாக வந்து இருக்க டிஜிட்டல் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கிறது. தென் சாயில் டிகிரேடேஷன், வாட்டர் ஸ்கேசிட்டி, கிளைமேட் ஒலிட்டி இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பாலிசி வந்து கோஆர்டினேஷனும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பாட்டம் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் கோஆர்டினேஷன் வந்து லேக்கிங்காக தான் இருக்குது. சரி, வே ஃபார்வர்டு என்னன்னு பார்க்கலாமா? இந்த சிஆர்ஏ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கிளைமேட் டாலரண்ட் அண்ட் எடிட்டட் கிராப்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும். நார்மலாக இருக்க பயிரை இது பண்ணிட்டு ஹீட் வந்து டாலரண்ட் பண்ணுற மாதிரியோ, ட்ரவுட் டாலரண்ட் பண்ணுற மாதிரியோ அது மாதிரி கிராப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். தென் வந்து சப்ளை செயின்ஸ் ஆஃப் பயோ இன்புட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அது வந்து பாட்டம் லெவலில் வந்து கனெக்ட் பண்ணுற நீடாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தென் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளைமேட் அட்வைசரி சர்வீசஸும் ப்ரொமோட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ், கிராப் இன்சூரன்ஸ் ஈஸியாக வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரியும் இது பண்ணலாம். எம்எஸ்பி வந்து சப்போர்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் வந்து ப்ராப்பராக மீட் பண்ணலாம். தென் வந்து ஸ்மால் ஹோல்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி இது பண்ணணும். ஏன்னா பிக் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நேஷனல் சிஆர்ஏ ரோட் மேப் பயோ E3 பாலிசி ஃப்ரேம்வொர்க் கீழே கொண்டு வரலாம். இன்டெகிரேட்டட் பயோடெக்னாலஜி, கிளைமேட் அடாப்டேஷன், அக்ரிகல்ச்சர் பாலிசி இதெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்தியாஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2021 கேட்ட கொஸ்டின். கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ் இது வந்து யார் லீட் பண்ணாங்கன்னா CCAFS. இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ப்ரோக்ராம். இது வந்து கன்சல்டிவ் குரூப் ஆன் இன்டர்நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரான்ச்சில் இருக்க ஆர்கனைசேஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்தியாவுக்கு சேர்ந்த இக்ரிசாட் இது வந்து ஒரு பார்ட். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ். லாஸ்ட் எடிட்டோரியல் வாட்டர் டிவைட் அதை பற்றி. யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் GS1ல் இந்தியன் சொசைட்டி, GS2ல் பால் இண்டியன் கவர்னன்ஸ், GS3ல் என்வரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக், GS4ல் எத்திக்ஸில் லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கிட்டால் யூனிட் 2 பாலிட்டி, யூனிட் 3 இந்தியன் எக்கனாமி, யூனிட் 4 சயின்ஸ் என்வரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது பேசிக்கான பப்ளிக் ஹெல்த் வந்து ஒரு இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கலாம். ரீசெண்டாக இண்டோரில் வந்து முனிசிபல் வாட்டர் கண்டாமினேஷன் நடந்துச்சு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து டெத்தும் காஸ் பண்ணிச்சு. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இல்னஸாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து 4 பேர் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்அஃபிஷியல் படி நிறைய பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கு மேலே வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க. 200 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஐசியூ வார்டில் அது மாதிரி அட்மிட் ஆகிற மாதிரி சீரியஸான ஒரு இஷ்யூவாக கன்வெர்ட் ஆச்சு. இது என்ன ஒரு ஐரணி, அதாவது என்னன்னா இண்டோர் தான் வந்து க்ளீன் இந்தியா அது மாதிரி அதில் க்ளீனஸ்ட் சிட்டிஸில் வந்து ரேங்க் வந்து ஃபஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த சிட்டிலே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கண்டாமினேஷன் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்கன்றது ஒரு இஷ்யூவான ஒரு இஷ்யூ தான், நியூஸ் தான். சிமிலர் இன்சிடெண்ட் வந்து இண்டோரில் மட்டும் நடக்கல. நம்ம ப்ரீவியஸாக வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, அங்கேயும் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து ஜாண்டிஸ் கேசஸ் வந்துச்சு. அது மாதிரி நியூஸில் வந்துச்சு. இது வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வாட்டர் வந்து குவாலிட்டி வந்து லாஸ்ட் இடத்துல வந்து ரீச் ஆகிற வரைக்கும் வந்து சேஃபாக தான் இருக்குது, அது மாதிரி சொல்ல முடியல. தென் க்ளீன் வாட்டருக்காக என்னென்ன பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன சிஸ்டமேட்டிக் கேப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வச் பாரத் மிஷன் அது வந்து என்னென்னா ரூரல் ஏரியாவும் சரி அர்பன் ஏரியாவும் சரி எல்லா இடத்துலையும் வந்து க்ளீனாக இருக்கணும், இதுதான் அதனுடைய எய்ம். தென் ஜல் ஜீவன் மிஷன் எல்லா ஹவுஸ் ஹோல்டும் டேப் வாட்டர் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கணும், ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக க்ளீனான வாட்டர் கொடுக்கணும். அதுதான் வந்து 2 ஸ்கீமோடையும். ஆனால் அது மாதிரி இருந்தாலும் வாட்டர் குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக தொடர்ந்துனே தான் இருக்குது. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 96% வீடுகளில் வந்து இம்ப்ரூவ்டு ட்ரிங்கிங் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்டு சோர்சஸ்ன்றது வந்து நம்ம வந்து சேஃப் வாட்டராக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. குவாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணாமே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முனிசிபல் வாட்டர் வந்து அசியூம் நம்ம வந்து சேஃப்னு இது பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து அதனுடைய ஒரு வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் லாஸ் வந்து கரெக்டாக இல்லை. எக்ஸாம்பிள் வந்து பைப்பில் வந்து என்னென்னா ஓல்டாக இருக்குமா, அதனால் வந்து கரெக்டாக வந்து ஓல்டாச்சுன்னா துரு பிடிச்சிரும். அதனால் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சேஃப் இல்லை. தென் வந்து புவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட்ஸும் ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த வாட்டர் வந்து குவாலிட்டி வந்து புவராக இருக்கிறது. இந்த இஷ்யூக்கான வே ஃபார்வர்ட் பார்க்கலாமா? வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் வந்து மேண்டட்ரியாக இருக்கணும். அந்த டேங்க்ல இருந்து பீப்புளோட
வீட்டுக்கு வந்து சேர்ற பைப் வரைக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து டெஸ்ட் வந்து என்ஷூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் அண்ட் சீவேஜ் கண்டாமினேஷன் ஏதாவது அந்த பைப் லைனில் இருக்கா அது மாதிரி செக் பண்ணணும். வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓல்டாக இருந்துச்சுன்னா பைப்பாக இருந்தாலும் சரி லைன்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து ரிப்பேர் பண்ணணும். இல்லாட்டி ரொம்ப ஓல்டாக இருந்தால் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூவாகவும் ஆட் பண்ணணும். ஸ்ட்ராங் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் என்வரான்மெண்ட் ரெகுலேஷன், வாட்டர் ஆக்ட், என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் பப்ளிக் அலர்ட்ஸ் அண்ட் கண்டாமினேஷன், ஏதோ சப்போஸ் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தால் மக்கள்கிட்ட வந்து சொல்லணும், இந்த வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அது மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அவேர்னஸ் கேம்பெயின் ஆன் வாட்டர் சேஃப்டி இது பண்ணலாம். கீ மெசேஜ் என்னென்னா, access to water is meaningless without quality assurance. Unsafe water adds India's already high waterborne disease burden. ஒன்றுமில்லை, தண்ணி வந்து ஜல்ஜீவன் மிஷனில் வந்து நாங்கள் வந்து எல்லா வீட்டுக்கும் தண்ணி தரணும்னு மட்டும் போதாது, அந்த தண்ணி வந்து தூய்மையாகவும் இருக்கணும், மக்களோட ஹெல்த்தை வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு எடிட்டோரியலில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், which of the following ancient town well known for water harvesting series of dams channelized water into connected reservoirs? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா தோல்வேரா. இன்ஃபர்மேஷன் பாஸ், நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் எம்சிக்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாகவே 2025 வந்து 50+ எம்சி கான்செப்ட் வந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது மாதிரி 2024 எக்ஸாம் 2023 எக்ஸாம்லும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது வந்து குரூப்போட பின் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி யூஸ் ஆகிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸேஷன் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம், அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க, இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை, ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.